ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஸ்வீட் ரெசிபி தான். கோதுமை ரவை வச்சு தான் இன்றைக்கி நம்ம கேசரி செய்ய போகிறோம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இந்த கோதுமை ரவா கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம முந்திரி, திராட்சை, பாதாம் இது எல்லாம் நெய்யில் வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கு நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா காஞ்சி உருகி வரட்டும். உருகி வந்த பிறகு நம்ம முந்திரியை சேர்த்துக்கலாம். நான் ஒரு கைப்பிடி அளவு முந்திரியை சேர்த்துக்கிட்டேன். 5 பாதாம் கட் பண்ணி போட்டு சேர்த்துக்கிட்டேன். இது லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுக்கணும். இப்போ நல்லா வறுபட்டு வந்துருச்சு. அடுத்து கைப்பிடி அளவு காஞ்ச திராட்சையை சேர்த்துக்கிறேன். திராட்சை நல்லா உப்பி வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா காஞ்ச திராட்சை நல்லா உப்பி வந்துருச்சு. இது கரெக்டான ஸ்டேஜ். இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ முந்திரி, பருப்பு, திராட்சை, அடுத்து பாதாம் எல்லாமே நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. அடுத்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவு கோதுமை ரவை இந்த நெய்யிலே ஒரு 5 நிமிஷம் நல்லா கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கணும். நம்ம வறுக்கிறப்பவே நல்லா வாசம் வரும், வறுபட்டது தெரிஞ்சுக்கிறதுக்காக. 5 நிமிஷம் இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இன் பிட்வீன் கேப்பில் நம்ம சுடு தண்ணி தயார் பண்ணி வச்சுக்கணும். ஸோ 1 கப்பு கோதுமை ரவை எடுத்ததுக்காக நான் 4 கப் அளவு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா கொதித்து எடுக்கணும். இந்த தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வரணும். அது இந்த கோதுமை ரவை கேசரி செய்ய சொல்லவே பேரலாக நீங்கள் தண்ணி நல்லா ஓரமாக வச்சு கொதித்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓரமாக வச்சிடலாம். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த கோதுமை ரவை கூட இந்த சுட சுட தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்க்குறப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சேருங்க. மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்துருங்க. இப்போ எல்லா தண்ணியும் நல்லா சேர்த்தாச்சு. இப்போ கைவிடாமல் நல்லா கலந்து விடணும். இந்த கோதுமை ரவை பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வரணும். இந்த ரவை பார்த்திங்கன்னா குறைஞ்சது 10 நிமிஷம் நல்லா வெந்து வரணும். இப்போ வேக வைக்கிறப்போ மட்டும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. இடையிடையில் நீங்கள் நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் நமக்கு அடி பிடிக்காமல் வரும். இப்போது இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இன்னும் ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுறேன். இப்போது நம்ம ஊற்றின தண்ணி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக வற்றி வர ஆரம்பிக்குது. கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகணும். இப்போ ஆல்மோஸ்ட் ஆஃப் த வேல நமக்கு கோதுமை ரவை வெந்துருச்சு. இப்போ நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் நல்லா வற்றி வந்துருச்சு. ரவையும் நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம சுகர் சேர்த்துக்கணும். நான் 1 கப் அளவு கோதுமை ரவை எடுத்ததுக்கு 3/4 கப் அளவு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். நீங்கள் சர்க்கரை கூடுதலாக சாப்பிடுவீங்க அப்படின்ற பட்சத்தில் 1 கப் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 3/4 கப் அளவு தான் சர்க்கரையை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சர்க்கரை விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வெல்லமும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கருப்பட்டியும் சேர்த்துக்கலாம். அப்படியும் இல்லைன்னா நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். உங்களோட விருப்பம்தான். இல்லைன்னா நீங்கள் பாதி சர்க்கரையும் பாதி நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இது உங்களோட விருப்பம்தான் கம்ப்ளீட்டாக. அடுத்து இந்த கேசரிக்கு கலர் கொடுக்கணுன்றதுக்காக நான் எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு ஃபுட் கலர் தேவையில்லைனாலும் நீங்கள் சேர்த்துக்க தேவையில்லை. ஃபுட் கலர் சேர்த்ததும் நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு ஃபுட் கலர் ப்ரிஃபரன்ஸ் இல்லைனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், குங்குமப்பூவை பாலில் ஊற வச்சு கூட சேர்த்துக்கலாம். கம்ப்ளீட்டாக உங்களோட விருப்பம்தான் இந்த கலர் பொறுத்த வரைக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஒன்றோட ஒன்றா நல்லா ஒட்டாமல் வரணும். இப்போ நம்ம வாசனைக்காக ஏலக்காய் தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏலக்காய் தூள் வாசம் பிடிக்காதவங்க சேர்த்துக்க வேண்டாம். இப்போ நல்லா திக்காயிருச்சு கோதுமை ரவையும் சரி. அடுத்து நம்ம வறுத்து வச்சுருந்த முந்திரி, திராட்சை, பாதாம் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடலாம். இப்போ நல்லா கிளறி விட்டாச்சு. அடுத்து நம்ம நெய் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்ததும் நமக்கு நல்ல கிளாஸி ஃபினிஷ் கிடைக்கும். உங்களுக்கு நெய் ரொம்ப பிடிக்கும்னா கூடுதலாக இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கூட நெய் சேர்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் ஓவரால் இந்த ரெசிபிக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். இதுவே எனக்கு போதுமான அளவு தான். நெய் சேர்த்ததும் நல்லா கலந்து விடுங்க. இது குறைஞ்சது ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டிங்கன்னா நமக்கு கோதுமை ரவா கேசரி தயாராகிடும். பார்க்க சொல்லே தெரியுது
இது ரொம்ப பிரமாதமா வந்திருந்தது. இந்த கோதுமை ரவா கேசரி பார்த்திங்கன்னா, இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான். அவ்வளோதாங்க, நமக்கு கோதுமை ரவா கேசரி வந்து தயாராகிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். சுட சுடவே இருக்கிறப்பவே நம்ம ஒரு பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணிவிட்டு சூடாக சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு சில்லுன்னு சாப்பிட்ணுன்னு இருந்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் கொஞ்ச நேரம் வச்சுட்டு சாப்பிடுங்க. ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இது டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். வீட்டில் வந்து சாதா ரவை இல்லைனாலும் கோதுமை ரவை இருந்தாலும் நீங்கள் இந்த கேசரி செஞ்சு பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தி வெர்ஷன் தான் இந்த சம்பா கோதுமை ரவா கேசரி. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ஒரு முறை இந்த ஹெல்த்தி வெர்ஷன் கேசரியை வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த சம்பா கோதுமையில் நிறைய வந்து ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்குது. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபியும் கூட. நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம், ரொம்ப அருமையாக வந்திருந்தது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் வந்து இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே போல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வீடியோவில் சந்திக்கலாம்.